டாக்டர். என்னது நீங்க பார்த்தோன்னு கீழே வந்துருச்சா? நம்புற மாதிரியே இல்லையது. என்னாலே நம்ப முடியல டாக்டர், அதான் நிஜம். ஆனா அந்த இன்சிடென்ட்க்கு பிறகு நான் சொல்றது நினைக்கிறது எல்லாமே அப்படியே நடக்க ஆரம்பிச்சது டாக்டர். நல்ல விஷயம் தானம்மா. நம்ம நினைக்கிறது நடக்கிறதுக்காக கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். அது என்னமா பிரச்சனை உங்களுக்கு? நடக்குது டாக்டர், ஆனா வேற மாதிரி நடக்குது. வேற மாதிரி நான் எப்படிமா? நல்ல ஜாப், நல்ல சம்பளம். ஏன்டி இப்படி சொதப்பிட்ட? எப்படியாவது எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும், கண்டிப்பா கிடைக்கணும். நீங்க அந்த இன்டர்வியூ சரியா பண்ணல, சொதப்பிட்டீங்க. அப்புறம் எப்படி இந்த வேலை கிடைச்சது? அதான் டாக்டர் எனக்கும் தெரியல. இது வரைக்கும் நான் உண்மையா ட்ரை பண்ண எதுவுமே நடந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்ட உடனே ஒன்று கிடைச்சது. அது என்னோட லக்குன்னு நினச்சி நானும் வேலைக்கு போனேன். அப்போதான் என் லைஃப்ல நம்பவே முடியாத ஒரு பெரிய விஷயம் நடந்தது. நீ ஏற்கனவே சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதையும் தாண்டி அப்படி என்ன நடந்துச்சு? மாமே, நான் இப்போ வைலன் மோட்ல இல்ல, சைலண்ட் மோட்ல இருக்கிறேன். சுட சுட டீ போடணும், நீ அப்புறம் பேசு. மாப்ள, ஆள போட்ட கையால டீய போறேன்றிய, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. எல்லாம் மேரேஜ் வரைக்கும் தான், அப்புறம் சிலாக்கி சிட்டு செவுத்துல முட்டு. இதுக்கு கவலைப்படாத மாப்ள. ஒரு நல்ல ஆட்டக்காரியா பார்த்து நம்ம ஊர்ல உள்ள ரவுடிகள் எல்லாம் வர வச்சு உனக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஜாம்னு பண்ணா ஈ மொய்க்கும். போன வையா மாப்ள. ஏபா உன் மாமா என்ன பெரிய ரவுடியா? அப்புறம் எங்க மாமா பெரிய ரவுடி, நான் சின்ன ரவுடி. ஏரியால வந்து கேட்டுப்பாரு. ஐயோ 10 விட்டுருவானுங்க. அப்புறம் எதுக்கு சார் இங்க டீயாத்த வந்தீங்க? உனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சா? 4 பிள்ளைங்க. எனக்கு முடிய தேவல. ரவுடி தொழில் பண்றவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? அதான் இந்த ஆபீஸ்லயே 1 வருஷம் வேலை செஞ்சு கல்யாணம் முடிச்சு குழந்தை பெத்த ஒன்னே ரிட்டர்ன் டு ரவுடி தொழில். புரிஞ்சுதா? ரவுடி சார், நீங்களே ஒரு பொண்ணை பார்த்து தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? துபாரு, நான் ரவுடி தொழில் பண்றது நான் கட்டிக்க போற பொண்ணுக்கும் என் குடும்பத்துக்கும் தெரியவே கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பியூர் ஃபேமிலி மேன். ஓ, ஃபேமிலி மேன். பின்ன டேபர் மேனா? தப்பே பாரு, குப்பை கொட்ட லாரி மாதிரி. ஒழுங்கா போயிடு, இல்ல கீச்சு விட்டுருவான்டாரா. பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் இழிச்சு பேசுறது, நம்மளை பார்த்தா மட்டும் எரிஞ்சு விடுது. மூஞ்ச பாரு, வந்துட்டா தொப்ப வாங்க. வேலை கிடைச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. நானே சொல்றேம்மா. ஆமா, எப்ப பாரு கல்யாணம் சொன்னோடனே டப்புன்னு போனை வச்சிரு. ரொம்ப நேரம் ஃபோன் பேச முடியாது. என் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நான் அப்புறம் பேசுறேன், நீ முதல்ல ஃபோனை வைமா. மேடம், என்னது? டீ எடுத்துங்க. நான் நார்மல் டீ சாப்பிட மாட்டேன். அப்ப பிராண்டி சாப்பிடுறீங்களா? இல்ல மேடம், பிராண்டான டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன் மேடம். எடுத்துக்கங்க மேடம். கப்ல டீயே இல்ல? அதுவும் டீ தான், எம்டி. ஒயிட் குலோப் ஜாம். வேலைக்கு வரீங்களா இல்ல ஃபோன் பேச வரீங்களா? அழகு. எஸ் மேடம். எல்லாத்திட்டையும் ஃபோன் வாங்கி லோக்கல்ல போட்டுங்க. ஓகே மேடம். போனை கொடுங்க. கிளையண்ட்டை பேசணும்னா லேண்ட்லைன் யூஸ் பண்ணுங்க. 2 பேரும் எம்டி ரூமுக்கு வாங்க. என்னடி எம்டி ரூமுக்கு வர சொல்றா? அப்புறம் அவ ரொம்ப மோசமானவ. பல பேர் காரணமே இல்லாம வேலையை விட்டு தூக்கியிருக்கா. அப்பண்ணா, நீ பண்ண இன்டீரியர் டிசைனிங் கிளையண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைட்டுக்கு போயிட்டு இன்ஜினியர் கிட்ட கோஆர்டினேட் பண்ணுங்க. லாவண்யா, நீயும் கூட போ. ஓகே மேம். பெரிய ப்ராஜெக்ட், 2 பேருமே சொதப்பாம பண்ணுங்க. ஓகே? ஓகே மேம். I have planned this area should be completely a see-through area with glass. The length is supposed to be calculated from that area so that the length will என்ன பார்க்குற? யார் நீ? என்ஜினியரை கூப்பிடு. நான் தான் இன்ஜினியர். என்ஜினியர்னா எதிர்த்த மாதிரி பொண்ணுங்க வந்தாங்கன்னா இப்படி தான் பாப்பியா?
ஹலோ, நான் ஒன்றும் உங்கள் இடத்துக்கு வரல. நீங்கள் தான் என் சைட்டுக்கு வந்திருக்கீங்க. Do one thing, call your chief. அப்படி நீங்கள் என்கிட்ட தான் பேசணும். ஓ, நான் யாருன்னு தெரியுமா? தெரியுமே. அதான் இந்த டேபிள் சேர்லாம் எங்கெங்க போடணும்னு சொல்ற ஆர்கிடெக்ட் தானே. இத பார், ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு வேலை செய்யணும். இல்லனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். புரிஞ்சுதா? படி போலாம். என்ன வேலை பார்க்காம சும்மா நிக்கிற? அதுவும் தப்பா வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற. சிமெண்ட், ஜல்லி, மணல் எப்படி மிக்ஸ் பண்ணணும் தெரியுமா? எவ்வளவு ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் தெரியுமா? ஹலோ, என்ன வேலை செய்யணும் நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். இந்த கரெக்ஷன் சொல்ற வேலைலாம் வேண்டாம். ஓகே? நீ இன்னைக்கு இங்க இத்தனை பேரை வச்சு வேலை பார்க்கறதுக்கு காரணமே நான் தான். போச்சுடா. நான் போட்ட டிசைன் தான். இந்த டிசைன் ஓகே ஆனதுனால தான் உனக்கே இங்க வேலை. ஓ, ஓகே மேடம், ஓகே. நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடறேன். ஏய், இனிமேல் ஏதாவது செங்கல் எடுத்து வைக்கிறது கூட மேடம் டிக்கெட் எடுத்து வைங்கடா. ஓகே மேடம், நீங்க போங்க. நீங்க போங்க மேடம். தம்பி, ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. இல்ல மேடம் கோச்சிக்கு போறாங்க. கொஞ்சம் பேக்ல போங்க. ஓகேயா? மை காட். ஏய், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, அழுதுட்டு இருக்கோம். ஏன் அழுகிறதுக்கு இவ தான் கிடைச்சாளா? வேற ஆள் கிடைக்கலையா? நீ வாடி, வேலை இருக்கு. போங்க. அந்த டேபிள் சேர் செட்டப் பண்ற வேலை தானே, அதுக்குலாம் இன்னும் நாள் இருக்கு. போங்க. நீ சைட்ல வர்க் பண்ண வந்தியா இல்ல சைட் இன்ஜினியர் கூட வர்க் பண்ண வந்தியா? வா வா. ஏய், உனக்கு அறிவில்ல? வர்க் பண்ற இடத்துல சிகரெட் பிடிக்கிற? அம்மா தாயே, இனி சிகரெட்டே பிடிக்கல. ஏய், இப்படி போட்டுட்டு போற? யார் காலியாவது பட்டா என்ன ஆறுது? போதுமா? So that will have this support. ஏய் அப்பர்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் போகணும். உன் வண்டி சாய்தாயே. ஏய், என்ன ஆச்சு? அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகே ஓகே, யூ டேக் கேர், நான் பாத்துக்கறேன். So I need the 3D design of this entire space. என்ன எமர்ஜென்சினாலும் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டியா? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இப்போ என்ன நீ வருவியா மாட்டியா? ஏய் சாரி டி, உனக்கு தான் தெரியும்ல, அம்மாக்கு நான் மட்டும் தாண்டி இருக்கேன். இப்போ டேப்லெட் வாங்க போயிட்டு இருக்கேன். நீ ஒரு கேப் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறியா ப்ளீஸ்? ஓகே, நான் ஓலா புக் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டி. ஹலோ அண்ணா, நான் தான் ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ண வரதுக்கே நான் 6 கிலோமீட்டர் வரணும். அதுவும் 6 மணிக்கு மேலே அந்த ஏரியா வேண்ட கேபெல்லாம் வராது. நீங்கள் போன வைங்க. அண்ணா, வேற ஏதாவது வண்டி வருமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஏரியா வேண்ட கண்டிப்பாக ஒரு குலை விழும். பாடி எடுத்துன்னு போகிறதுக்கு சைரன்ஸ் வச்ச ஆம்புலன்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் அதில் ஏறி வந்துடுங்க. அண்ணா, இங்கேருந்து டாக்ஸி ஆட்டோ ஏதாவது கிடைக்குமா அண்ணா? அதுக்கு மெயின் ரோட் போகணுமேம்மா. மெயின் ரோடா? ஆமாம். அதுக்கு எப்படி போகணும்னா? அது இங்கேருந்து 16 கிலோமீட்டர் போகணுமா. 16? கேப்லாம் இங்கே ஒன்றும் வராது. ஏறு, நான் ட்ராப் பண்ணுறேன். நான் புக் பண்ணிட்டேன், 10 நிமிஷத்தில் வந்துடும். எது ஆம்புலன்ஸா? ஏறு, ட்ராப் பண்ணுறேன். பிரபாவை எனக்கு ஏற்கனவே தெரியும். அவனை நான் மறுபடியும் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. காலேஜ் படிக்கும்போது அவனை லவ் பண்ணேன். அவனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஆனால் அந்த ஹோப் ரொம்ப